சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழோட ரிலேட்டிவா இல்ல ஹஸ்பண்டா யாராவது இருந்து கையெழுத்து போட்டா மட்டும்தான் தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இதுதான் எங்களுடைய ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ்ன்னு சொல்றாங்க. சார், கையெழுத்துக்காக நீங்க வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க கையெழுத்து நான் போடுறேன்றாங்க. சார், இது விளையாட்டு விஷயம் இல்லை சார். எங்க ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ். நான் தான் தமிழோட ஹஸ்பண்ட். நான் கையெழுத்து போட்டுட்டோமான்னு சொல்லி சேது கடைசியில உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டதுமே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. சார், நீங்க தான் அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு அட்மிட்டும் பண்ணுங்க. அவங்க இப்ப இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்காங்கன்ற விஷயமும் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நாங்க தான் ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க. என்ன சார், விளையாடுறீங்களான்னு சொல்றாங்க. சார், வேற என்ன ப்ரூஃப் காட்டுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவுக்கு கல்யாணம் நடந்த போட்டோவை காட்டுறாங்க. அப்புறம் ஏன் சார் இவ்வளவு தயங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டதோ, இல்ல நாங்க 2 பேரும் இப்போ ஒன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார், கையெழுத்து போடுங்கன்னு சொன்னதும் கையெழுத்தும் போட்டுறாங்க. இப்ப சேதுக்கும் ஒரு பக்கம் பயங்கர பதட்டமா இருக்கு. இப்ப தமிழோட வீட்டுல இருக்கவங்களும் மாறி மாறி எல்லாருமே வந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அவ்வளவுதான், எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கல, நான் இனி உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர பிடிவாதமா இருக்காங்க. அப்ப ராஜாங்கம் இங்க பாரு, சேது வருவான், எப்ப வேணும்னாலும் அவன் வருவான். ஐஸ்வர்யா கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டுவான். அதுக்கு நான் பொறுப்பு. இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. நல்ல நேரத்துல ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு இருக்க. சாவித்திரி ஒரு பக்கம் ஈஸ்வரி கிட்ட, அவன் எங்கிருந்து வரப்போறான், குழந்தையோட முகத்தை பார்த்தா முடிஞ்சு போச்சு, குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு இவ கழுத்துல தாலி கட்டுவானா, இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு சொல்லிட்டு சாவித்திரி பேச ஈஸ்வரிக்கா இன்னும் பக்கம் பயங்கரமா பத்தி எரியுது. இன்னொரு பக்கம் நர்ஸ் ஒருவருக்கு பயங்கரமா உடம்பு முடியாம, என்னால முடியல, எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு, மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப டியூட்டி நர்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உதவிக்கு நம்ம சேதுவை கூப்பிடுறாங்க. சார், நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க கிட்ட புஷ் பண்ண சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு சொன்னதும் சேது தமிழோட கையை பிடிச்சிக்கிட்டு, தமிழ் பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கண்டிப்பா குழந்தை வந்துடும் சொல்லி சேது ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க. ஃபைனலா நம்ம தமிழ் செல்விக்கு குழந்தை பிறந்துருது. ரொம்ப அழகான ஆண் குழந்தை தமிழுக்கு பிறக்குது. இதை பார்த்த சேது குழந்தையோட முகத்தை பார்த்துக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்ததும் செல்ல பாண்டி கேக்குறாங்க, மாப்பிள்ள தமிழுக்கு பிரசவம் ஆயிடுச்சா, நல்லபடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்றாங்க. சேது அப்படி ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி பக்கத்துல போயிட்டு, நம்ம குடும்பத்துக்கு ஆண் வாரிசு சேது இந்தாயா, உன் மகனை பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம சேது அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு குழந்தையோட முகத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப சேது அப்பா எனக்கு போன் பண்ணிட்டே இருக்காரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சேது அங்கிருந்து கிளம்பி நேரம் மண்டபத்துக்கு போறாங்க. மோகனில இருந்து ராஜகம் எல்லாருமே சேது குழந்தை பிறந்துருச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாப்பா, ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் குழந்தை பிறந்துருச்சுல, ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க சேதுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்றாங்க ராஜாங்கம். ராஜாங்கம் இப்ப என்ன பண்ண போறாங்க, சேதுவோட சம்மந்தமே இல்லாம ஐஸ்வர்யா கழுத்துல ராஜாங்கம் சேதுவை தாலி கட்ட சொல்லுவாங்களா, அதுக்கு சேதுவோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.